அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். அலகிலா விளையாட்டுடையான் கண் கண்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவாளின் அருள் விளையாட்டுக்கள் ஸ்ரீ கணேச சர்மா அவர்களால் எழுதப்பட்ட நூலிலிருந்து சில அற்புதங்கள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அம்பிகையை கம்பீரா என்று அழைக்கிறது. அதாவது ஆழம் காண முடியாதவள் என்று பொருள். அத்தகைய பராசக்தியான காமாட்சியின் மனித வடிவான பெரியவரையும் அவரது செயல்களையும் எவராலும் ஆழம் காண முடியாது. நிகழ்ச்சி முடிந்த பிறகே அதன் முழு பொருளும் விளங்கும். அத்தகைய லீலைகளில் சிலவற்றை பார்க்கலாம். பெரியவரின் பக்தர் திருக்கூட்டத்தில் திருவாரூர் கமலம் அம்மாளும் ஒருவர். ஸ்ரீவித்யா உபாசகியான அவர் பெரியவாளை சாட்சாத் அம்பிகையாகவே தரிசித்து உபாசித்து அருள் பெற்றவர். மெரைன் இன்ஜினியரான அவரது இரண்டாவது குமாரர் திரு ஸ்ரீதர் அவர்களும் குடும்ப சுபாவப்படி நடமாடும் தெய்வத்திடம் அளவிலா பக்தி கொண்டவர். இவரது மனைவி குழந்தைகள் என்று அனைவருக்குமே ஒரே புகலிடம் காஞ்சி மகானின் திருப்பாதம்தான். ஸ்ரீதருக்கு கனவில் பெரியவா வந்து ரூபாய் 6000 கொண்டு வருமாறு உத்தரவு கொடுக்க அவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் காஞ்சி சென்றார். பெரியவர் யாத்திரை செய்யும் காலங்களில் அவரது வாகனமான மேனாவை சுமந்து செல்லும் போகிகள் என்ற கூட்டத்தைச் சேர்ந்த கண்ணையா என்பவர் ஸ்ரீதர் குடும்பத்தினரை வரவேற்று, நீங்கள் மாலையில் வருவீர்கள் என்று காலையிலேயே எஜமான் சொன்னார் என்றார். ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. மாலையில் நாங்கள் தரிசனத்திற்கு வரப்போகிறோம் என்று முன்கூட்டியே அறிவிக்கவில்லையே, பின்பு எப்படி பெரியவாளுக்கு தெரியும் என்று குழம்ப கண்ணையா காலையில் நடந்த விஷயத்தை அவர்களிடம் தெரிவித்தார். என்னுடைய மகளின் கல்யாண பத்திரிகையை பெரியவாளிடம் வைத்து பண உதவி கேட்டேன். தெய்வம் வாய் மலர்ந்து, இப்பொழுது பணம் இல்லை, பணம் கொண்டு வருபவர்கள் மாலையில் தானே வருவார்கள் என்றார். அதனால் தான் கேட்டேன். மாலையில் வருவதாக சொன்ன நபர்கள் நீங்கள் தானே என்று கேட்க ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு ஆனந்தம் பொங்கியது. மகானின் திருச்சன்னதி சென்று வணங்கி தங்களுக்கு கனவில் உத்தரவிட்ட ரூபாய் 6000 கொண்டு வந்திருப்பதாக கூறி அவரது பாதங்களில் சமர்ப்பித்தனர். மாமுனி கண்ணையாவை கூப்பிடு என்று உத்தரவிட அவர் வந்தார். அந்த பணத்தை கண்ணையாவிடம் கொடுக்க சொன்னார். இவன் பெண்ணிற்கு கல்யாணம், அதற்குதான் கொடுக்க கேட்டேன் என்று சொல்ல கொடுத்தவர் வாங்கி கொண்டவர் இருவரும் ஆச்சரியத்தில் சிலையாக நின்றனர். கனவில் வந்து பணம் கேட்ட மர்மம் ஸ்ரீதருக்கு விளங்கியது. ஆனால் அது என்ன 6000 ரூபாய், அதையும் ஏன் கண்ணையாவிற்கு கொடுக்க சொல்லி உத்தரவு? இப்படி கேள்வி கேட்டால் அதற்கும் விடையில்லாமலாயிருக்கும். அந்த விடையேறும் பிரானிடம் காஞ்சி தெய்வம் தேனம்பாக்கம் என்ற இடத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீதரின் அன்னை கமலம் அங்கு தரிசனம் செய்ய சென்றார். ஒரு நாள் நடமாடும் தெய்வம் நீராடிய இடத்தில் தானும் சென்று நீராடி புனிதம் அடைய ஆவல் கொண்டார். அவ்வாறு சென்று நீராடி எழுந்தவருக்கு அதிர்ச்சி. காரணம், காதில் அணிந்திருந்த வைரத்தோடு காணவில்லை. நீராடும் பொழுது நழுவி குளத்தில் விழுந்து விட்டது போலும். தோடு இல்லாமல் இருப்பது அமங்கலமானதால் அந்த மாதரசியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆலகாலம் உண்டும் பரமசிவனுக்கு தீங்கு வராமல் இருந்ததற்கு காரணம் அன்னை பராசக்தியின் தாடங்க மகிமை என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரில் தவஜனனி தாடங்க மகிமா என்று புகழ்கிறார். சுமங்கலிகளுக்கு காது, மூக்கு, கழுத்து, கை, கால் ஆகிய 5 இடங்களிலும் அணிகள் இருந்து இருப்பது மங்களத்தை குறிக்கும். தீர்க்க சௌமாங்கிலத்தை வளர்க்கும். வீடும் நாடும் சுபிக்ஷமாய் லட்சுமிகரமாய் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்வதால் காதணி தவறியதும் மிகவும் அவரை வருத்தியது. மேலும் வைரம் தொலையக்கூடாது என்றும், தொலைந்தால் வீட்டில் அசம்பாவிதம் நேரும் என்றும் நம்பிக்கை இருப்பதாலும் எல்லாம் சேர்ந்து கமலத்தம்மாளை கலக்க அழுது கொண்டே நடமாடும் தெய்வத்திடம் சென்று முறையிட்டார்.
குருநாதரும் தொலைந்த இடத்தில் தேட உத்தரவிட அப்படி செய்தும் கிடைக்கவில்லை. தன் கணவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று அம்மையார் அழ காஞ்சி மகான் கமலத்தையும் அழைத்து கொண்டு குளித்த இடத்தில் வந்து நின்று கொண்டு அருகில் இருந்த கண்ணையாவை குளத்தில் கைவிட்டு கை நிறைய மண்ணை அள்ள சொல்ல அப்படி அள்ளிய கைமணலில் வைரத்தோடு மின்னியதை கண்டு கமலத்துடன் அனைவரும் அதிசயத்தினர். தொலைந்தவுடன் அனைவரும் தேடிய பொழுது கிடைக்கவில்லை. போதாக்குறைக்கு யானை வேறு அங்கு வந்து நீராடி இருக்கிறது. எனினும் மாமுனி வந்து கண் காட்டியதால் கைமண்ணில் அகப்பட்டு தோடு கிடைத்திருக்கிறது. அதிசயத்தில் மகிழ்ந்த மங்கையிடம், பெரியவா, கண்ணையாதான் எடுத்து கொடுத்தான், அவன் ஏழை, அவனுக்கு ஏதாவது பணம் கொடு என்று கூறி சென்றார். ஆனால் அந்த சமயம் கையில் பணம் ஏதும் இல்லாததால் கமலம் கண்ணையாவிடம் பிறகு தருவதாக கூறினார். ஆனால் வாழ்நாள் கடைசி வரை தரவே இல்லை. இது கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தால் அல்ல, ஏதோ மறதி விட்டு போனது. இருவரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் வாக்கு தவறாத சத்தியசந்தனான பெரியவர் சும்மா இருப்பாரா? பல வருடங்கள் முன்பு கண்ணையாவிடம் கமலம்மாள் பட்ட கடனைத்தான் இன்று வட்டியும் முதலுமாக அடைக்க செய்தார் போலும். அது சரி, கமலம்மாவிற்கு 3 பிள்ளைகள். அதில் நடுப்பிள்ளையான ஸ்ரீதர் கனவில் வந்து ஏன் கண்ணையா கடனை அடைக்க சொல்ல வேண்டும் என்று வினா வருகிறதா? அதற்கும் காரணமில்லாமலாயிருக்கும். கமலம்மாள் காலமானதும் நகைகளை பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்ததில் ஸ்ரீதரிடம் வந்தது வைரத்தோடு. இதற்கு மேலும் காரணம் வேண்டுமா? நடமாடும் தெய்வத்தின் கணக்கு என்றாவது தப்புமா? ஸ்ரீதர் தன் பெரிய மகள் ஸ்ரீவித்யாவிற்கு திருமணம் செய்ய நினைத்து ஜாதகம் விநியோகம் செய்தார். ஆனால் பல வரன் வந்தும் திருமணம் நடக்கவில்லை. எதனால் தட்டி போகிறது என்று யோசித்த தம்பதிகள் தங்கள் தவறை உணர்ந்தனர். எந்த ஒரு காரியமானாலும் பெரியவரின் பாதத்தில் வைத்து வணங்கி தொடங்குபவர்கள் பெண் ஜாதகத்தை எடுத்ததும் மகானை வணங்கி தொடங்கவில்லை. குரு அருள் இல்லாததால் தடை என்பதை உணர்ந்து உடனே பெண் ஜாதகத்துடன் காஞ்சி சென்று மகா சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் வைத்து தவறை மன்னித்து அருளும்படி வேண்ட பூஜை செய்யும் தீட்சிதர் குங்குமத்தை அதிஷ்டானத்தில் இருந்து ஒரு பத்திரிகையில் வைத்து கொடுக்க அதை வாங்கி இட்டுக்கொண்ட ஸ்ரீதரின் மனைவி காயத்ரி மகளுக்கு கல்யாணமாக வேண்டிக் கொண்டு ஜாதகம் வைத்தால் பிரசாதம் பத்திரிகையில் வருவதை கண்டு மகிழ்ந்து பத்திரிகையை பார்க்க மேலும் ஆச்சரியம். காரணம், அதில் ஸ்ரீவித்யா வெட்ஸ் தியாகராஜன் என்று இருந்ததுதான். தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அசரரில் போல் குருநாதர் ஆசி சொல்வதாகவே அகம் மகிழ்ந்து வீடு திரும்ப அண்ணா நகரிலிருந்து போன் கால் வந்தது. அதில் பேசிய மங்கை தன் பிள்ளைக்கு ஸ்ரீவித்யாவின் ஜாதகம் மிகவும் பொருந்தி இருப்பதாகவும் உடனே நேரில் வந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்று கூற ஆனந்தத்திற்கு எல்லையும் இருந்திருக்குமோ? அதோடு முடிந்ததா அருள் அலை மேலும் தொடர்ந்தது. அங்கு சென்றால் பையனின் தந்தை திருவாரூர்காரர், ஸ்ரீதருக்கு ஆசிரியராக இருந்தவர். எனவே குடும்பத்தை பற்றி விசாரிக்க தேவையில்லாமல் இருந்தது. இருவருக்கும் மிக மிக ஆனந்தம். அதோடு ஆனந்த சிகரமாய் பையன் பெயரும் தியாகராஜ சர்மா என்று இருந்ததுதான். தெய்வத்தின் குரல் பொய்க்குமா? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.